ட்ரம்ப் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 25% இந்தியா மேல வரி போட்டாரு. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் அப்படின்ற மாரி. அடுத்த ஒரு 24 மணி நேரத்திலேயே மறுபடியும் ஒரு 25% போட்டு இப்ப 50% டாக்ஸ் போட்டிருக்காரு இந்தியா மேல. ஏசியாலே இந்தியா தான் ஹையஸ்ட். இப்ப மோடி வந்து அதுக்கு திருப்பி பதிலடி குடுத்திருக்காரு. எதுக்காக இந்த 50% டாக்ஸ் போடுறாங்க? இது பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப் பிரசிடென்ட்டா வந்ததுலேருந்து டெய்லியும் அதான் ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. எப்பவுமே ஹெட்லைன்ஸ்லேயே இருக்காரு. ஏன் ஆனானப்பட்ட எலான் மாஸ்கே பகைச்சிக்கினாப்புல அந்த மாதிரி டெய்லியும் அதான் ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட வேலையே என்னன்னா யாரையாவது மிரட்டி அவங்க மேலே அதிக டேக்ஸ் போட்டுருன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு லாபமாக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஸ்லோகனே என்னன்னா மேகான்னு சொல்லுவாங்க, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அவர் பண்ணுறது எல்லாமே அமெரிக்காவுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காரு. எனக்குமே ட்ரம்ப்லாம் ரொம்ப பிடிக்கும். சரியான லீடர்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். பைடன் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது 4 வருஷத்தில் சைன் பண்ண ஆர்டர்ஸை வந்து இவர் 200 நாள்லேயே சைன் பண்ணார். அவ்வளோ ஆர்டர் சைன் பண்ணிட்டாரு. டெய்லியும் அதான் ஒன்று பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ ரீசன்ட் நியூஸ் என்னன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறாங்க. பில்லியன் கணக்கில் காசு கொடுத்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறாங்க. இந்த பணம் மூலியமா ரஷ்யா வந்து ஜாலியாக போர் நடத்திட்டு இருக்காரு. இது வந்து நம்ம எவ்வளோ சொல்லியும் இந்தியா கேட்க மாட்டேங்குது. அதனால வந்து இந்தியன் குட்ஸ் வந்து அமெரிக்காவில் செல் பண்ணுறதுக்கு 25% டேரிஃப் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அடுத்த நாள்லேயே பார்த்தா அதை இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு 25% ஆட் பண்ணிட்டாரு. இப்போதைக்கு வந்து ஒரு 50% டேரிஃப் போட்டிருக்காங்க. ஏசியாலே இந்தியா தான் வந்து ஹையஸ்ட் டேரிஃப் இருக்கு. ஏன் பரம்பரை எதிரியான சைனாக்குமே 30-40% டேக்ஸ் தான், இந்தியாவுக்கு வந்து 50% டேக்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் சைனா தான் நியூஸில் வந்து சைனாக்கும் ட்ரம்ப்புக்கும் தான் செட் ஆகல. ஃபர்ஸ்ட் வந்து அவர் 10% டேக்ஸ் சொன்னார், அப்புறம் வந்து 20 போட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு ஏப்ரல் மாதம் வந்து 145% டேக்ஸ்ன்னாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் பேசி சரி இது சரிப்பட்டாராதுன்னு கம்மி பண்ணி இப்போ 30% வந்துட்டாங்க. ஆனால் இந்தியா மேலே என்ன காண்டில் இருந்தாருன்னு தெரில, 50% ஆக்கிருக்காங்க. அதே மாதிரி பிரேசில் கூட 50% தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. இந்த டேரிஃப் வந்து செப்டம்பர்லேருந்து எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு இந்தியாவும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மார்க்கெட் ஃபேக்டர்ஸை வச்சு தான் ரஷ்யா கிட்ட வாங்குகிறோம். அதுவும் இல்லாமல் 1.4 பில்லியன் பீப்புளுக்கு வந்து எனர்ஜி ரிசோர்ஸ் வேணும், அதுக்கு வந்து நாங்கள் வேறு வழி இல்லை, நாங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஒரு 30% கிட்ட வாங்குறாங்க. நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி பார்த்தா ஒரு 20%, மீதி இருக்க நாட்டுக்கிட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து அந்த க்ரூட் ஆயிலாக வாங்கி இங்கே பியூரிஃபை பண்ணி பெட்ரோல் டீசலு அந்த மாதிரிலாம் பண்ணி மற்ற கண்ட்ரீஸ்க்கும் வந்து செல் பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே நிறைய தடையெல்லாம் போட்டாங்க. அதனால வந்து கம்மி ரேட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு ஆயில் கிடைக்குது. அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு செக்மெண்ட் வஸ்டார் தான் சொல்லணும் ட்ரம்ப். அதுக்கப்புறம் இந்தியா வந்து இந்த ட்ரம்ப்போட ரீசன்ஸ்க்குலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அன்ஃபேர், அன்ஜஸ்டிஃபைடு அண்ட் அன்ரீசனபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து தன்னோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காக தேவையான ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி இந்தியா கிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இதுல இருந்து பார்த்தாலே தெரியுது இந்தியா வந்து கம்மி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிற ரஷ்யா கிட்ட இருந்து. அதே மாதிரி இந்தியா அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா நீங்களும் தான் ரஷ்யா கிட்ட இருந்து யுக்ரைனியம், அப்புறம் ஃபர்டிலைசர், அப்புறம் பேட்டரிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே வாங்குறீங்க, எங்களை மட்டும் சொன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்தியா உங்களை சொல்கிறாங்க, உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. டப்புன்னு ட்ரம்ப் வந்து ஒரு பெஸ்ட் பொலிட்டிக்கல் ஆன்சர் கொடுத்தாரு. அதை பற்றி எனக்கு தெரியாது, நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு பெஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஆன்சராக இருக்கும். ஒரு வாட்டி அப்படி தான் ஆண்ட்ரூ டேட் வந்து அமெரிக்கா வந்திருந்தார். ட்ரம்ப் கிட்டே கேட்குறாங்க, ஆண்ட்ரூ டேட் இந்த மாதிரி அமெரிக்கா வந்திருக்காரு அப்படின்னோடனே அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. அதுதான் இருக்கிறதுலே பொலிட்டிக்கலி பெஸ்ட் ஆன்சர்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதை ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க ஒயிட் ஹவுஸ்லேருந்து. இது ரிலேட்டடாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து பில்லியன் கணக்கில் ரஷ்யன் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா வாங்குறது 1% கூட கிடையாது. உங்களுக்கு ரஷ்யா தவிர ஆல்டர்னேட்டாக வந்து ஒரு 40 சப்ளைஸ் இருக்காங்க. ஆனாலும் நீங்கள் ரஷ்யா கிட்டே வாங்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் அந்த 1% வந்து வேறு எங்கேயும் கிடைக்காத ரேர் அந்த கெமிக்கல்ஸ்லாம் வாங்குகிறோம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்க்காக. நாங்களும் ஆல்டர்னேட் பார்த்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டா ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒயிட் ஹவுஸ்லேருந்து இப்போ ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் 2 பேர்கிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மோடியே வந்து அவர் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் இந்த அமெரிக்காவிலேருந்து கொண்டு வரப்படுற மரபணு மாற்றப்பட்ட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாம் ஒருபோதும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்க வந்து டைரி ப்ராடக்ட்ஸும் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, சீஸ் அந்த மாதிரிலாம். இந்தியாவில் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த விவசாயிங்கிட்ட இருந்து தான் வருது. நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்க விவசாயிங்களுக்கு, மீன் பிடிக்கிறவங்களுக்கு, இந்த பால் விற்பனை செய்கிறவங்களுக்குலாம் ஒரு தடையாக இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு வந்து ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியது வரும்னு எனக்கே தெரியும், அதுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அமெரிக்கா வந்து இந்த டேரிஃப் போடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்தா நிறைய பொலிட்டிக்கல் ரீசனும் இருக்குது. 2 முக்கியமான ரீசன் இருக்குது. ஒன்று வந்து இந்த பிரிக்ஸ் நாடுங்க அமெரிக்கன் டாமினன்ஸை வந்து கம்மி பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிரிக்ஸ் நாடுங்களாம் சேர்ந்து நம்மளுக்குன்னு ஒரு கரன்சி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க என்னென்னமோ ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த பிரேசில், இந்தியா, சைனா, ரஷ்யாலாம் இருக்காங்க.
அந்த நாடுங்களெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப்போட ஸ்டைலே தான். அவர் ஏதாவது ஒரு டீல் பேசணும்னா ஃபஸ்ட்டு டேரிஃப் ஏற்றிடுறாரு பயங்கரமாக. சைனா மேலெல்லாம் 100% மேலே டேரிஃப் போட்டார். அதுக்கப்புறம் வந்து நெகோசியேஷன் நடக்கும். அதே மாதிரி தான் எல்லா நாடும் கூடயும் வந்து ட்ரேட் டீல்லாம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து கண்ணா பின்னான்னு இருந்தது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். நம்ம சொல்லணும்னா நம்மளுக்கு அதிக லாபம் வர மாதிரி இருந்தது. அமெரிக்காவுக்கு அந்த அளவுக்கு லாபம் இல்லாத மாதிரி இருந்தது இது வரைக்கும் அந்த டீலு. ட்ரம்ப் உள்ளப்போ வந்து எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ட்ரி கூடயும் டீல் போட்டுட்ருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி மிரட்டிடுவார். மிரட்டி உங்கள் மேலே 50% 60% டேரிஃப் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான். ஏன்னா இங்கேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி சொன்னானே அந்த கண்ட்ரீஸ்லாம் பயந்துருவாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து டீல் பேசுவாங்க. இந்த மாதிரி போடக்கூடாதுன்னா அமெரிக்கா கிட்டேருந்து நீங்கள் இதெல்லாம் வாங்கணும், இந்த பொருள்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க, கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. இந்தியா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹைப்ரிட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் செல் பண்ணிக்கணும், டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணிக்கணும், அது நீங்கள் அலோவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு டீல் போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து இந்தியா ஒத்துக்க மாட்றாங்க. இதுதான் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கண்ட்ரிஸ்கிட்டையும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. ரீசெண்டாக கூட கம்போடியா கிட்ட ஒரு 36% டேக்ஸ் போட்டாங்க. அப்புறம் பார்த்தா பின்னாடி டீல் நடக்குது. அவங்க வந்து போயிங் ஃப்ளைட்ஸ்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 19% குறைச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு கனடா கிட்ட டீல் நடக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 30% 40% போட்டுருவாரு. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கும். அப்புறம் சுமூகமாக போனோன்னே கம்மி பண்ணுவாங்க. இதே தான் ஒரு வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டேரிஃப்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் ட்ரம்ப்புக்கு வந்து வின் சுச்சுவேஷன் தான். இப்போ வந்து என்னென்னா, ஒரு பொருளை வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ₹10 அமெரிக்காவில் எடுத்துகிட்டு போய் விற்கிறோன்னா இப்போ 50% போட்டு ₹15 ஆகிடும். இது மூலிமா வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து டிமாண்ட் கம்மியாகிடும். இது என்னடா இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இது எப்படி வாங்குறதுன்ட்டு. இப்போ வெளிநாடு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணால் அமெரிக்காலே மேனுஃபேக்சர்லாம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ இந்தியா ப்ராடக்ட்ஸு செல் பண்ணோன்னா எனக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி எப்படி பார்த்தாலும் ட்ரம்ப்புக்கு இது வின் மாதிரி தான் வருது. இதுக்கு வந்து இந்தியா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரம்ப் வந்து ரொம்பவே ஒரு டஃப்பான ஆள். அவர் எலெக்ஷன் கேம்பெயின் அப்போது அவரை ஒரு வாட்டி சுட்டாங்க. சுட்ட உடனே ஏஞ்சி ஓரமாக போய் ஒதுங்குவாருன்னு பார்த்தா ஏஞ்சி நின்று ஃபைட்டுன்னு கத்துறாரு. அதிலே நம்மளுக்கு தெரியுது அவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், எவ்வளோ டஃப்பான ஆளுன்ட்டு. அதே மாதிரி தான் நிறைய வேர்ல்டு லீடர்ஸ் இருக்காங்க. இப்போ புட்டின், அப்புறம் சைனாவோட பிரசிடென்ட், அவங்க எல்லாமே ரொம்ப டஃப்பான லீடர்ஸு. மோடியும் கண்டிப்பாக ஒரு டஃப்பான லீடர் தான். அதனால தான் இது வரைக்குமே சமாளிச்சுட்டு இருக்காங்க. இதே வேறு தான் ஒரு வீக்கான லீடராக இருந்தால் நேரம் கம்போடியா மாதிரி பின்னாடி டீல் சைன் பண்ணி முடிஞ்சிட்ருக்கோம் இந்நேரம். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஒரு டஃப்பான லீடராக இருக்கிறதுனால அவரும் வந்து ஒரு சின்ன வயசில் டீ கடையிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 3 டைம்ஸ் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். நேருக்கு ஈக்குவலான லீடர்ன்றாங்க. அதனால் வந்து அவர் அவ்வளோ டஃப்பாக இருக்கிறதுனால பணியாமல் அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ட்ரம்ப்போட 50% டேரிஃபை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வந்து அமெரிக்கா கூட டீல் நெகோஷியேட் பண்ணணுமா, இல்லை ஆல்டர்னேட்டாக வேறு கண்ட்ரிஸ் கூட நம்ம ட்ரேடை அதிகப்படுத்தணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.